கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எல்லாராலும் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா? வீடு கட்டுறவங்கெல்லாம் ஆகாதென்று எந்த கல்லை தள்ளினாங்களோ அந்த கல்லை தான் மூளைக்கு தலைக்கல்லாக வைப்பாங்க. அதே போல் தான் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களை ஆகாதுன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை தள்ளி வச்சுருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களை படிப்பை வச்சு தள்ளி வச்சுருக்கலாம், உங்கள் வருமானத்தை நிமித்து தள்ளி வச்சுருக்கலாம், உங்களை அற்பமாக நினைக்கலாம், உங்கள் சொந்தத்தில் உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்களை தள்ளி வச்சுருக்கலாம். இப்போ எந்தெந்த காரியத்தில் உங்களை அற்பமாக நினச்சிருக்கலாம். அப்போ எந்த இடத்துல உங்களை அற்பமாக நினச்சாங்களோ, எங்கே உங்களை தள்ளி வச்சாங்களோ அந்த இடத்துல உங்களை தலைக்கலாக கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாத்துலேயுமே கர்த்தர் எந்த இடமா இருந்தாலும் சரி, அது சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலையில் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றுவார். அது யாரால் ஆகும் தெரியுமா? அது கர்த்தராலேயும் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது யாரால் ஆயிட்டுன்னா கர்த்தர் உங்களை தலைக்கல்லாக உயர்த்த போகிறார். அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, தள்ளிவிடப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தலைக்கல்லாக கர்த்தரை உயர்த்தி அதை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களை தலைக்கல்லாக கர்த்தர் மாற்ற போகிறார். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நினச்சி பார்த்து எப்படி எந்த சூழ்நிலேருந்து நம்மளை உயர்த்தும் போது ஆடு மேய்ச்சிருந்த அந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினாருன்னா அப்போ எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அப்போ எவ்வளோ குடும்பம் அற்பமாக நினச்சது. பெத்த தாய் தகப்பன் நான் தாவீதை நேசிக்கலை, கூட பிறந்தவங்க நேசிக்கலை, எல்லாராலும் தள்ளப்பட்ட அந்த தாவீதை கர்த்தர் தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றினார்ல. அதே போல் தான் அந்த நாளில் கூட அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை தான் தேவன் தலைக்கல்லாக கர்த்தர் மாற்ற போகிறார். அதனால் இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை மாற்றுகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வேறு உங்களை தேடி வந்துட்டுருக்கு. உங்களை உயர்த்துவார், வேலையில் உயர்த்துவார், குடும்பத்தில் உயர்த்துவார், ஆசீர்வாதத்தில் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிற இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாவே அப்பாமை துதிக்கு எடுக்கப்பட்ட இடத்துல பிள்ளைங்களை உயர்த்த போகிற தயவுக்காக நன்றி. தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றப் போவதுக்காக எமக்கு நன்றி ராஜா. அது உம்முடைய கருத்தினால் நீங்கள் செய்து முடிக்கப் போகிறீங்க. அதுக்காக எமக்கு கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.